எல்லோருக்கும் காலை வணக்கம். A very good morning, my dear students. For today's class, we shall try and understand the meaning of leadership. I am sure all of you must be knowing the meaning of a leader. Please try and understand, my dear students. Leader is different from leadership. Leader அப்படிங்கிறது வேற, leadership அப்படிங்கிறது வேற. Who is a leader? லீடர்னா யாரை சொல்லுவோன்னு பார்த்தீங்கன்னாக்கா, a leader is a person one who leads the group, one who leads his or her followers. ஒரு லீடர் அப்படிங்கிறத ஒரு இண்டிவிஜுவலாக குறிக்குது. லீடர்ஷிப் அப்படிங்கிறது வேறு. லீடர்ஷிப் என்ன அப்படிங்கிற மீனிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு தான் நம்ம இந்த கிளாஸை ஃபாலோ பண்ணுறோம். Leadership is sometimes used to indicate that it is an attribute of personality. சம்டைம்ஸ் தட் இஸ் எப்போயாவது நம்ம லீடர்ஷிப் எதை குறிக்கிறதுக்கு நம்ம இந்த உச்சரிப்பை சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு இண்டிவிஜுவலோட ஆட்ரிபியூட்டை குறிக்கிறதுக்கு. தட் இஸ் ஒரு இண்டிவிஜுவலோட பர்சனாலிட்டியில் நிறையா விஷயங்கள் இருக்கும். ஒரு இண்டிவிஜுவலோட பர்சனாலிட்டியில் குறிப்பாக கேரக்டர் அண்ட் குவாலிட்டியை குறிக்கிறதுக்கு நம்ம சம்டைம்ஸ் இந்த லீடர்ஷிப் அப்படிங்கிற கான்செப்டை யூஸ் பண்ணுவோம், பேரை யூஸ் பண்ணுவோம். இதை தொடர்ந்து என்ன சொல்லலான்னு பார்த்தீங்கன்னாக்கா, சம்டைம்ஸ் இட் இஸ் யூஸ்டு as if it were a characteristics of certain positions. ஒரு இண்டிவிஜுவல் ஆர்கனைசேஷனில் ஒரு பதவியில் இருக்கார், ஒரு பொசிஷனில் இருக்கார். அந்த பொசிஷனில் இருக்கிறதுனால அவருக்குன்னு ஒரு சில ஃபிக்ஸ்டு கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும். அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் இதை குறிக்கிறதுக்கு நம்ம லீடர்ஷிப் அப்படிங்கிற கான்செப்டை யூஸ் பண்ணோம். சம்டைம்ஸ் we use this concept called leadership to point out a certain characteristics features of a person by virtue of holding a certain position in an organization. That's it. And sometimes as an attribute of behavior. எப்பயாவது ஒரு இண்டிவிஜுவலோட பிஹேவியர் இல்லை பிஹேவியரல் கேரக்டர் இல்லை பிஹேவியரல் குவாலிட்டியை குறிக்கிறதுக்கு நம்ம லீடர்ஷிப் அப்படிங்கிற கான்செப்டை யூஸ் பண்ணுறோம். Further, it is an interpersonal influence. It is an interpersonal influence exercised in situations and directed towards the communication process, towards the attainment of a specified goals or goal. இப்போ என்ன சொல்கிறாங்க, இட் இஸ் அன் இன்டர்பர்சனல் இன்ஃப்ளூயன்ஸ். இன்டர்பர்சனல் இன்ஃப்ளூயன்ஸ்னாக்கா இண்டிவிஜுவல்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் தான் லீடர்ஷிப் அப்படிங்கிறாங்க. நவ் see, ஒரு இண்டிவிஜுவல் ஒரு ஆர்கனைசேஷனில் இருக்கக்குள்ள அந்த ஆர்கனைசேஷனோட கோல் இல்லைன்னா கோல்ஸை அச்சீவ் பண்ணுறதுக்கு அவர் கம்யூனிகேஷன் பண்ணி ஆகணும். த்ரூ திஸ் கம்யூனிகேஷன், இந்த கம்யூனிகேஷன் மூலமாக அவர் ஒரு சில சூழ்நிலையில் அவரோட பவர்ஸை எக்ஸசைஸ் பண்ண வேண்டியது இருக்கும். எக்ஸசைஸ் பண்ணுவார். பவர்ஸ் எக்ஸசைஸ் பண்ணக்குள்ளே அவருக்கு கீழே பணியாற்றக்கூடிய ஊழியர்களை டைரக்ட் பண்ணுவார், டைரக்ஷன் கொடுப்பார், வழிகாட்டுவார். ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் இவரோட ஃபாலோவர்ஸ் மற்றும் இவருக்கு நடுவில் நடக்கக்கூடிய இல்லை இருக்கக்கூடிய இன்டர்பர்சனல் இன்ஃப்ளூயன்ஸ் எதனால் ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, பிகாஸ் ஆஃப் லீடர்ஷிப் அப்படிங்கிறாங்க. தென் டு கன்க்ளூட், வில் ட்ரை அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் தட் இட் இஸ் த knack ஆஃப் கெட்டிங், இட் இஸ் த knackனாக்கா ஆர்ட், கலை. இட் இஸ் த knack ஆஃப் கெட்டிங் அதர் பீப்புள் டு ஃபாலோ யூ. It is the knack of getting other people to follow you and to do willingly the things that you want them to do. அப்போ லீடர்ஷிப் அப்படின்னா இது ஒரு ஆர்ட், இது ஒரு கலை அப்படிங்கிறாங்க. என்ன கலை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கெட்டிங் அதர் பீப்புள் டு ஃபாலோ யூ. மற்றவங்கள நம்மளை ஃபாலோ பண்ண வைக்கக்கூடிய ஒரு கலை. மற்றவங்கள நம்மளை ஃபாலோ பண்ண வைக்கிறது ஒரு கலை. அதை தொடர்ந்து and to do willingly the things that you want them to do. நம்ம மற்றவங்கள என்ன வேலை செய்ய சொல்கிறோமோ நம்ம சொல்லி அவங்க செய்யக்கூடாது. அவங்க தானாகவே முன் வந்து வாலண்டரியாக வில்லிங்காக நம்மளை ஃபாலோ பண்ணி நம்ம சொல்ல வேண்டிய வேலையை அவங்க செய்யக்கூடிய வேலையை அவங்க தானாக எடுத்து செஞ்சாங்க, இந்த மாதிரி செய்ய வச்சோம் அப்படின்னாக்கா இது ஒரு கலை. இதுதான் நம்ம லீடர்ஷிப் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். Now we'll try and understand a few of the functions and responsibilities of a leader. A leader has a variety of
ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ஒரு லீடருக்கு நிறைய மாதிரியான ஃபங்க்ஷன்ஸும் ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் இருக்கும். இப்போ இங்கே அண்ட் ஓஹியோ யூனிவர்சிட்டி ரிசர்ச் ஸ்டடி சேஸ், ஓஹியோ யூனிவர்சிட்டி வந்து ஒரு ஆய்வு மூலமாக ஒரு லீடருக்கு என்ன ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத 3 முக்கியமான ஃபங்க்ஷன்ஸை லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. These 3 important functions has been put forth as a result of a research conducted by Ohio University. Now, according to this study, a leader has 3 important functions. லீடருக்கு 3 important functions இருக்குது. Number 1, maintenance of membership. மெயின்டெனன்ஸ் ஆஃப் மெம்பர்ஷிப்னாக்கா ஒரு லீடர்னு ஒருத்தர் இருக்காருனாக்கா அவருக்கு கீழே ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க. அந்த ஃபாலோவர்ஸ்லாம் எக்காரணத்தை கொண்டும் இந்த குரூப்பு இந்த ஆர்கனைசேஷனை விட்டுட்டு போகக்கூடாது, அதிருப்தியாக வெளியில் போகக்கூடாது. எக்காரணத்தை கொண்டும் போகாமல் பார்த்துக்கக்கூடிய வேலை அந்த மெம்பர்ஷிப் ஒரு மெம்பர்ஷிப்பும் லூஸ் பண்ணாமல் எல்லாரையும் கட்டுக்கோப்பாக கண்ட்ரோலாக வச்சிக்கக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டி யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த லீடரோடு. த க்ளோஸ்னஸ் ஆஃப் அ லீடர் டு த குரூப், எவ்வளோ தூரம் லீடர் வந்து குரூப் மெம்பர்ஸ்க்கு க்ளோஸ் ஆகிருக்காரோ, ஃப்ரீக்வன்சி ஆஃப் ரியாக்ஷன்ஸ், குரூப்பில் ஏதாவது சந்தோஷம், ஏதாவது கஷ்டம், ஏதாவது துக்கமான நிகழ்வு நடந்தனாக்கா இவர் உடனடியாக ரெஸ்பாண்ட் பண்ணும். ஃப்ரீக்வன்சி அடிக்கடியாக இருக்கணும், தொடர்ந்து கம்யூனிகேஷனில் இருக்கணும், ரொம்ப லாங் கேப் இருக்கக்கூடாது. அண்ட் ஹிஸ் அக்செப்டபிலிட்டி டு த குரூப்பு இந்த லீடராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருந்தது அப்படின்னாக்கா மெயின்டெனன்ஸ் ஆஃப் மெம்பர்ஷிப் இஸ் ஈஸி. ஸோ த செகண்ட் ஃபங்க்ஷன் இஸ் ஆப்ஜெக்டிவ் அட்டைன்மெண்ட். ஆப்ஜெக்டிவ் அட்டைன்மெண்ட்னாக்கா ஒரு லீடர் அப்படின்னா அவருக்கு சில ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க. லீடர் அண்ட் ஃபாலோவர்ஸ் போத் டுகெதர், 2 பேரும் சேர்ந்து ஒரு ஆப்ஜெக்டிவ் அட்டைன் பண்ணுறதுக்கு, ஒரு லட்சியத்தை கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு, டு ரீச் அ பர்டிகுலர் டெஸ்டினேஷன் ஆர் அ ஃபைனல் டெஸ்டினேஷன், ப்ரீடிட்டர்மின் டெஸ்டினேஷன், தே ஒர்க் டுகெதர். He should ensure that work patterns are stable and understandable. Objective attainment, நம்ம லட்சியம் அடையணும் அப்படின்னாக்கா அடையக்கூடிய லட்சியமாக இருக்க வேண்டும். அடைய முடியாத ஒரு லட்சியம் இருந்ததுனாக்கா தேர் இஸ் நோ யூஸ். அதான் சொல்கிறாங்க, ஒரு லீடர்னாக்கா ஒரு ஆப்ஜெக்டிவ் எப்படி ஃப்ரேம் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒர்க் ஸ்டேபிள், ஒர்க் பேட்டர்ன் வந்து ஸ்டேபிளாக இருக்கணும். இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் வந்து அவங்களோட வேலையை செய்யக்குள்ள ஸ்டேபிளாக இருக்கணும். ப்ளஸ் ஸ்டேபிளாக இருக்கணும்னாக்கா இன்றைக்கி கஷ்டமான வேலை, நாளைக்கு ஈஸியான வேலை, நாளைக்கு வேலையே இல்லை, நாளைக்கு கஷ்டமான வேலை, இந்த மாதிரி ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது. ஸ்டேபிளாக இருக்கணும், ஈக்குவலிபிரியமில் இருக்கணும். ரொம்ப ஜாஸ்தி ஹை அண்ட் லோ டேபிளில் ஃப்ரீக்வன்சியில் போயிட்டு வரக்கூடாது. அண்ட் அண்டர்ஸ்டாண்டபிள், ஆப்ஜெக்டிவ் ஷுட் பி கிளியர்லி அண்டர்ஸ்டுட் பை ஈச் அண்ட் எவ்ரி மெம்பர். ஆப்ஜெக்டிவ் என்னன்னு எல்லாருக்கும் புரியணும், ஆப்ஜெக்டிவ் என்னன்னு தெரியாமல் இருக்கக்கூடாது. Finally, the objective should be in such a manner that it should be achievable. இது அச்சீவ் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஜெக்டிவாக இருக்க வேண்டும். இது ரெண்டாவது ஃபங்க்ஷன். Then the third function, it is said that group interaction facilitation. Group interaction, குரூப்பில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் அவங்களுக்குள்ள ரெகுலராக இன்டராக்ட் பண்ணுவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது, நடக்கவும் நடக்காது. பட் குரூப் மெம்பர்ஸ் மத்தியில் யூனிட்டி, அண்டர்ஸ்டாண்டிங், கொஹீஷன், ஒரு குட் அட்மாஸ்ஃபியர் இருக்க வேண்டும் என்றால் there should be regular communication and interaction between the members, but they will not communicate. It is the duty of the group leader to facilitate regular communication in the group. அப்போ லீடர் வந்து ஒரு பெட்டர் கம்யூனிகேஷன் சிஸ்டமை குரூப்பில் இன்ட்ரோடியூஸ் பண்ணணும். ஒரு நல்ல கம்யூனிகேஷன் சிஸ்டம் இருந்ததுனாக்கா டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி the group members are supposed to communicate with each member in the group. These are the 3 important functions which has been listed out here in this slide as a result of a research study conducted by Ohio University. So final என்ன சொல்றாங்க, that is he should facilitate effective interaction among members மத்தியில் எஃபெக்டிவாக இன்டராக்ஷன் இருக்கிறதுக்கு இவர் வந்து ஃபெசிலிட்டேட் பண்ணணும், இவர் வந்து ஹெல்ப் பண்ணணும், இவர் வந்து வழிவகுத்து கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறாங்க. இதை தொடர்ந்து இந்த ஸ்லைடில் இன்னும் ஒரு சில அடிஷ்னல் ஃபங்க்ஷன்ஸ்
குரூப் லீடர் வந்து அண்டர்டேக் பண்ணுறாரு. Apart from the three important functions listed in the previous slide, here we are going to see a few other important functions of a leader in general. He represents the undertaking and its purposes, ideals, philosophy and problems to those working for it and to the outside world. He represents the undertaking அப்படின்னாக்கா லீடர் வந்து ஒரு நிறுவனத்தை ரெப்ரசன்ட் பண்ணுறாரு. அப்புறம் வேறு எதை ரெப்ரசன்ட் பண்ணுறாரு? அந்த நிறுவனம் எதற்காக ஃபார்ம் பண்ணியிருக்கோ அதோட பர்பஸை ரெப்ரசன்ட் பண்ணுறாரு. நிறுவனத்தோட ஐடியல்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுறாரு. நிறுவனத்தோட தத்துவம் என்ன தத்துவ அடிப்படையில் இந்த நிறுவனத்தை ஆரம்பித்தோமோ அதை ஃபாலோ பண்ணுறாரு, அதை ரெப்ரசன்ட் பண்ணுறாரு, அதை பிரதிநிதித்துவம் பண்ணுறாரு. அண்ட் ப்ராப்ளம்ஸ் டு தோஸ் ஒர்க்கிங் ஃபார் இட். இந்த பர்பஸ், ஐடியல்ஸ் அண்ட் ஃபிலாசபி இது எல்லாத்தையும் அச்சீவ் பண்ணுறதுக்கு பாடுபடக்கூடிய எம்ப்ளாயீஸ் இருக்காங்க இல்லையா ஆர்கனைசேஷனில், அவங்க ஏதாவது ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணாக்கா அதை ரிமூவ் பண்ணும். அதையும் இவர் தான் ரெப்ரசன்ட் பண்ணுறாரு. இந்த நிறுவனம் ஒட்டுமொத்தமாக நிறுவனம் யாருக்காக சேவை செய்தோ யாருக்காக செயல்படுதோ அவங்களுக்கு எந்த ப்ராப்ளம் வந்தாலும் அதையும் இந்த லீடர் தான் ரெப்ரசன்ட் பண்ணுறாரு. ஓவர் அண்ட் on the whole, a leader is a representative for all organization related issues அப்படிங்கிறாங்க. ரெண்டாவது, he initiates all the measures that are necessary for the purpose of ensuring the health and progress of the undertaking group. இந்த லீடர் எந்த நிறுவனத்தில் இருக்காரோ அந்த நிறுவனத்தோட ஒட்டுமொத்த ஹெல்த், that is growth and development, ஆரோக்கியம், நிறுவனத்தோட ஆரோக்கியம் ப்ளஸ் நிறுவனத்தோட முன்னேற்றம், ரைட்டா, இதற்காக முன்னேற்றம் ப்ளஸ் ஆரோக்கியத்துக்கு தேவையான நடவடிக்கைகள், அது க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் அச்சீவ் பண்ணுறதுக்கு தேவையான நடவடிக்கைகள், தேவையான இனிஷியேட்டிவ்ஸ் எல்லாமே வந்து இந்த லீடர் தான் எடுப்பார் அப்படின்னு நம்ம இங்கே தெரிஞ்சுக்கிறோம். இதை தொடர்ந்து இந்த ஸ்லைடில் என்ன சொல்லலான்னு பார்த்தீங்கன்னாக்கா, மூணாவது பாயிண்ட், he administers the group. He administers the group by arranging for forecast, organization, direction, coordination and control of its activities. நிறுவனத்தில் ஒரு லீடர் என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னாக்கா, he administers the group. குரூப்பை நிர்வாகம் பண்ணுவார். எப்படி பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னாக்கா, by arranging for, நிறுவனத்துக்கு தேவையான ஃபோர்காஸ்ட், நாளைக்கு அடுத்த மாதம், அடுத்த குவார்ட்டர், அடுத்த ஹாஃப் இயர்லி, அடுத்த வருஷம், இன்னும் 2 வருஷம் 3 வருஷம் நிறுவனத்துக்கு தேவையான ஃபோர்காஸ்ட், முன்கூட்டியே அறியக்கூடிய ஒரு விஷயம், அதை அட்மினிஸ்டர் பண்ணுவார். ஆர்கனைசேஷன், ஒட்டுமொத்த சிஸ்டமை ஆர்கனைஸ் பண்ணுவார். டைரக்ஷன், வழிகாட்டுவார். கோஆர்டினேஷன், ஒருங்கிணைந்து செயல்படக்கூடிய ஒரு விஷயத்தை அட்மினிஸ்டர் பண்ணுவார். கண்ட்ரோல் ஆஃப் இட்ஸ் ஆக்டிவிட்டீஸ், நிறுவனத்தில் நடக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஆக்டிவிட்டீஸை இவர் தான் அட்மினிஸ்டர் பண்ணுவார், நிர்வாகம் பண்ணுவார். ஃபோர்த் பாயிண்ட் என்ன சொல்லணுன்னு பண்ணாக்கா, he interprets the objectives of the group and means to be followed to achieve them and creates confidence among them. ஒரு குரூப்னு ஆரம்பிச்சிட்டாக்கா நிறைய குரூப்பில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்க்கே தெரியாது நம்ம எதற்காக இந்த குரூப்பில் இருக்கோம், இந்த குரூப்போட ஆப்ஜெக்டிவ்ஸ் என்னென்னு. அந்த மாதிரி சூழ்நிலையில் இட் இஸ் த டியூட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் அன் இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் த லீடர் டு இன்டர்பிரட் த ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த குரூப். சரி, குரூப்போட ஆப்ஜெக்டிவ்ஸ் என்னன்னு தெரிஞ்சிச்சு. இப்போ நம்ம என்ன யுக்தி, என்ன வழி கையாள வேண்டும் இந்த குரூப் ஆப்ஜெக்டிவை அச்சீவ் பண்ணுறதுக்கு, அதையும் இந்த லீடர் தான் கிளியர் பண்ணணும், சொல்லிக் கொடுக்கணும். அண்ட் கிரியேட் கான்ஃபிடென்ஸ் அமங் தெம். இந்த ஆப்ஜெக்டிவை அட்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் இல்லை, ரொம்ப ஈஸி தான், நான் உங்கள்கிட்ட இருக்கேன், நம்ம எல்லாம் சேர்ந்து செஞ்சிடலாம் அப்படிங்கிற கான்ஃபிடென்ஸ், அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஊட்டக்கூடிய ஒரு செயல்பாடு ஒரு லீடரோடது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபிஃப்த் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, he integrates the activities of his group. he integrates the activities of his group அப்படின்னாக்கா, குரூப்பில் நடக்கக்கூடிய ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையும் இன்டெகிரேட் பண்ணுவார், எல்லாத்தையும் ஒரே ஸ்ட்ரீம் லைனில் ஒரே கோர்வையாக கொண்டு வருவார். டெவலப்ஸ் இட்ஸ் டீம் ஸ்பிரிட். டீம்னா கான்செப்ட் என்ன குரூப்னா என்னன்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். டீம் அப்படிங்கிற ஸ்பிரிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, டீம் மெம்பர், குரூப்பில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸில் கொஹிஷன் இருக்காது, பட் டீமில் வந்து மெம்பர்ஸ் மத்தியில் அந்த ஸ்பிரிட் இருக்கும், தட் இஸ் கால்ட் அஸ் கொஹிஷன். அந்த டீம் கொஹிசிவ்னஸ் அதை கொண்டு வருவார். அண்ட் பிரிங்ஸ் அபவுட் அன் யூனிட்டி ஆஃப் ஆக்ஷன் அண்ட் அப்ரோச் அமாங் இட்ஸ் மெம்பர்ஸ் மத்தியில் யூனிட்டியாக இருந்து, ஒற்றுமையாக இருந்து செயல்படக்கூடிய ஒரு அப்ரோச், ஒரு தன்மையை இவர் வெளிக்கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுவார். அது இவரோட வேலை தான். அடுத்தது என்ன சொல்கிறாங்க, சிக்ஸ்த் பாயிண்ட், when a decision cannot be reached early, the leader makes a decision. எப்போ குரூப் மெம்பர்ஸ் எல்லாம் ஒரு சீக்கிரமாக உடனடியாக டிசிஷன் எடுக்க முடியல, முடிவெடுக்க முடியாத ஒரு நிலையில் இருக்காங்களோ, அப்போ லீடர் வந்து டெசிஷன் உடனே எடுப்பார். பிகாஸ் he represents the group.
Now the last point, seventh point, which says that when groups experience internal differences, whether based on emotional or intellectual clashes, a leader can offer resolve the differences. Group இருந்தால் group members இருப்பாங்க. Group members are always heterogeneous. No individual is same when compared to other individuals. Each and every individual is unique in his or her own way. ஒரு இண்டிவிஜுவலும் ஒரு மாதிரி. அப்போ குரூப்பில் இருக்கக்கூடிய இண்டிவிஜுவல்ஸ் மத்தியில் இன்டர்னல் டிஃப்ரென்சஸ்னால் அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு அந்த மாதிரி விஷயம் ஏதாவது நடந்ததுனாக்கா, எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இமோஷனல் பேஸ் பண்ணி இமோஷனால் டிஃப்ரென்சஸ், இல்லை இன்டெலெக்சுவல் கிளாஸஸ், நான் ஒரு அறிவுபூர்வமாக ஒரு விஷயம் சொல்லுவேன், இன்னொருத்தவங்க ஒரு அறிவுபூர்வமாக ஒரு விஷயம் சொல்லுவேன், ரெண்டு பேருக்கும் கருத்து வேறுபாடு வந்தது. எந்த ஒரு காரணத்தினாலையும் மெம்பர்ஸ் மத்தியில் கருத்து வேறுபாடுன்னு ஒன்று வந்துட்டு அப்படின்னாக்கா, இந்த கருத்து வேறுபாடை போக்குறதுக்கு லீடரோட ரெஸ்பான்சிபிலிட்டி. It is the prime responsibility of the leader to resolve the differences arising in the group between members due to emotional or intellectual clashes. அதான் ஃபைனலாக என்ன சொல்கிறாங்க, he acts as an arbitrator to prevent serious group splintering. குரூப்பில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் வந்து சீரியஸாக ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கு இவர் தான் ஆர்பிட்ரேட்டரோட ரோல் ப்ளே பண்ணுவார். ஆர்பிட்ரேஷன் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் ரிசால்விங் எ கான்ஃப்ளிக்ட் இன் அ குரூப். இதுதான் சம் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஏ லீடர். தட்ஸ் இட். தேங்க்யூ.